ஆப்கி அதாலத்தில் சிங்கர் கம்போசர் கைலாஷ் கேர் மீது உள்ள குற்றச்சாட்டு. இவர் ஒரு நன்றி இல்லாதவர். கைலாஷ் சார், உங்களுக்கு சினிமா பாடல்கள் பாடி புகழ் கிடைச்சது, அப்புறம் பணம் கிடைச்சது, பேர் கிடைச்சது, சினிமா பாடல்களால அடையாளம் கிடைச்சது. ஆனா வெற்றி அடைஞ்சதும் இந்த சினிமா பாடல்கள் எல்லாம் சாட் மசாலான்னு நீங்க சொல்றீங்க. அது ஒரு கிச்சடி மாதிரி தேவையில்லாததுன்னு சொல்றீங்க. அதாவது சார், நான் போனது ஆல்பம் பண்றதுக்காக. அது மாதிரி ஆல்பம்ஸ்லயும் நாகரிகமான சங்கீதத்தை கொண்டு வரணும்னு நினைச்சேன். ஏன்னா சினிமா பாடல்களை பாத்தீங்கன்னா அது ஏகப்பட்ட விஷயங்களுடைய ஒரு மிக்சரா இருக்கும். அதோட அது போன்ற விஷயத்துக்கு நான் ரொம்ப கடவுளுக்கு கடமைப்பட்டிருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கு படங்கள்ல வாய்ப்பு கொடுத்தாரு, மேலும் நிறைய வாய்ப்புகள் வருது, நிறைய பாடுறேன். நான் என்ன பாட்டு பாடினாலும் அது ஹிட் ஆயிடுது. அது எந்த அளவுக்கு ஹிட் ஆகும்னா, ஒரு பாடல் ஒரு 100 பாடல்களுக்கு சம மாதிரி இருக்கும். இயற்கையாவே அமைஞ்சிடுது. இந்த சினிமா பாடல்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு அருமையான பாடல்களா வருது. அந்த மீனிங் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப மோட்டிவேஷனலா இருக்கும். அதுக்கப்புறம் எனக்கு சிவன் பாடல்கள்லாம் கிடைக்க ஆரம்பிச்சுது. இப்போ நான் சவுத்துல பாடுற பாடல்கள் எல்லாம் ஒருவேளை நான் பாடினேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 100 பாட்டு தெலுங்குல, கன்னடால, தமிழ்ல, அதுல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 60 பாட்டாச்சும் முழுக்க முழுக்க சிவபெருமானை பத்தி தான் இருக்கும். இது இயற்கையாவே அமைஞ்ச விஷயம். அதனாலதான் நான் சொல்றேன், இது நன்றி கெட்டதா இல்லையா? இவ்வளவு விஷயங்களை சினிமா இண்டஸ்ட்ரி கொடுத்திருக்கு, ஆனா இது சாட் மசாலான்னு நீங்க சொல்றீங்க. ஆமா, இப்போ நான் அத பத்தி தான் சொல்ல வரேன். அது கேள்வியில இருந்து தப்பிக்கிறீங்கன்னு நினைச்சேன். இல்ல சார், எங்கேயும் தப்பிச்செல்லாம் ஓட முடியாது. ஏன்னா ஓடி ஓடி ஒரு பிறவியில வாழ்ந்தாச்சு, இந்த பிறவி ஸ்திரமா இருக்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, அதாவது நம்ம இந்தியாவில் எந்த மாதிரியான சங்கீதம் இருக்குன்னா, எல்லா வீடுகள்லையும் எல்லா கிராமங்கள்லையும் கேட்டு பாடி அப்புறம் புரிஞ்சுக்கிற தன்மையோட இருக்கு. அதை நம்ம ஃபோக் மியூசிக்னு சொல்றோம், நாட்டுப்புற இசை. இந்த நாட்டுப்புற இசை பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டே வருது. இப்ப ஃபேஷனா இந்த படங்கள் எப்ப ஆரம்பிச்சது ரஜித் சார்? ஒரு 100-105 வருஷம் இருக்குமா? படங்களுக்கு முன்னாடியே சில விஷயங்கள்லாம் இருந்தது இல்லையா? அதுக்கு முன்னாடியும் சங்கீதம்னு ஒண்ணு இருந்தது. அதோட என்ன கேட்டீங்கன்னா பலவிதமான இசை வகைகள். நம்ம ஐயா பெரியவர் உட்கார்ந்திருக்காரு. இந்த கிளாசிக்கல் மியூசிக்ங்கிறதே ஒரு ஃபோக்ல இருந்து தான் வந்திருக்கு, நாட்டுப்புற இசையில இருந்து தான் வந்திருக்கு. நாட்டுப்புற இசையோட சிறப்பு என்ன? அது வெறும் என்டர்டைன்மெண்ட் மட்டும் கிடையாது. அரே தேனே வாலா ராம், திலானே வாலா ராம், அரே ராம் ही पार लगावेंगे, आज मैं तो राम ही राम भजूरी मेरे राम, राम ही पार लगावेंगे, लियारी माई भिक्षा, देने वाला राम, दिलाने वाला राम, राम ही पार लगावेंगे, लियारी माई भिक्षा. பிச்சை கேட்கும் போது கூட நம்ம ஊர்ல அத இசை மூலமா ஒரு பாடலா சொல்லிருக்காங்க. மாரல், உன்னுடைய அகம்பாவம் இல்லாமல் இருக்கட்டும், என்னுடைய தாழ்வு மனப்பான்மை இல்லாமல் இருக்கட்டும். நானும் இருக்கேன், நீங்களும் இருக்கீங்க. நீங்கள் கொடுப்பதற்கு கருவியாக இருக்கிறீர்கள், நான் அதை வாங்குவதற்காக இருக்கிறேன். ஆனா கொடுக்கிறது என்னோட இறைவன். இதுல மெசேஜும் இருக்கு, அதே மாதிரி பாட்டும் கூட. இந்த பாட்டெல்லாம் எங்க போச்சு? நம்ம எப்ப பார்த்தாலும் படங்களையே மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டு படங்கள் மேலேயே எப்பவும் டிபெண்ட் ஆகிட்டு இருந்தா அதுக்கப்புறம் நம்ம கல்ச்சர் எங்க போகும் யோசிங்க. உண்மையான மூல தத்துவத்தை நம்ம கொஞ்சமாவது பிரிசர்வ் பண்ணி ஆகணும். அசலான உள்நிலை, நம்மளுடைய கிரியைகள் ஆகட்டும், நம்முடைய சத்தியம், அதுதான் நிலைச்சு நிக்கும், அதுதான் உயர்ந்தது. மனுஷங்க போயிடுவாங்க, படங்கள் இன்னைக்கு வரும், நாளைக்கு போயிடும். எத்தனையோ படங்களோட ஏகப்பட்ட கதைகள் இருக்கு சார். அந்த படத்தை எடுத்த குடும்பங்களுக்கு பெரிய பெரிய பேரெல்லாம் இருக்கும். இப்ப அந்த குடும்பங்கள்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கு. இப்படிதான் போயிட்டு இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த உலகம் எதை நோக்கி போய்கிட்டு இருக்கு, நான் இதை தான் சொல்ல வரேன் சார். அது ஒன்னும் கெட்ட உலகம் இல்ல, நல்ல உலகம் தான். அவங்களும் கடுமையா உழைக்கிறாங்க, சமூகத்துக்கு அதோட பிரதிபலிப்பை காட்டுறாங்க. ஆனா மீனிங்ஃபுல்லான விஷயங்கள் இருக்குல்ல. ஏன்னா சின்ன வயசுல இருந்து நான் எந்த படங்களையும் பார்த்து வளர்ந்தது இல்ல. மீனிங்ஃபுல்லான படங்கள்லாம் ரஜித் சார் ரொம்ப குறைவா தான் எடுக்கிறாங்க. டைம் பாஸ், தேவையில்லாத விஷயங்கள் தான் நிறைய இருக்கும். இதெல்லாம் பார்க்கும்போது என்ன தோணுன்னா, இல்ல ஃபோக் மியூசிக்கை நம்ம கொண்டு வரணும். ஃபோக் மியூசிக் எப்படி வரும்? நான் பிலிம் மியூசிக்ல இருந்து தான் வரும். இப்ப இருக்கிற பாடல்கள் முள்ளு குத்துது, தோட்டம் மலர்கிறது, இப்படியெல்லாம் ரீமிக்ஸ் போயிட்டு இருக்கு. இந்த மாதிரி நிறைய
பல சொற்கள்கள் கொண்ட பாடல்லாம் உருவாக்கிட்டு இருக்கு. அது ரொம்ப ஷாலோவா இருக்கு. அப்பதான் ஒரு பாட்டு வந்தது. तुझे जीत जीत हारूं ये प्राण प्राण वारूं ऐसे मैं निहारूं तेरी आरती उतारूं तेरे नाम से जुड़े हैं सारे नाते. நீங்க வார்த்தைகளை பத்தி சொல்றீங்க, பெருசா வித்தியாசம் இல்லையே. மீகா பாடுறாரு, அதாவது मुझे सोने न दे सारी रात, நீங்க என்ன பாடுறீங்க? जागू मैं सारी सारी रात. அதாவது இந்த விஷயம் ஏன் வேற மாதிரி இருக்குன்னா, அதாவது நான் பாடின ஜாகுமே சாரி சாரி ராத் பாட்டு இருக்குல்ல, அதுல வந்து நீங்க ஒரு சொல்ல கவனிச்சீங்கன்னா அதுல இந்த லைன் भूल இருக்கும். गई सजना मैं संवरना रंग पड़ा मेरा फीका और भाए कोई संग ना आजा वरना भुगत न फल करनी का तड़प तड़प के बिलप के खो दूंगी जब प्राण तो सुर्गा में होगी मुलाकात. நான் அங்கேயும் உன்னை விட போறதில்ல. நான் இந்த மாதிரி தான் நான் எப்பவுமே. நீங்க எப்படி பாடுறீங்கன்னு நான் சொல்றேன். உங்களோட ஒரு பாட்டு இருக்கு. तेरी शर्ट का मैं बटन हो गया, तेरे बालों का क्लिप हो गया और तेरी आंखों का लाइनर हो गया. ரஜத் சார் இந்த பாட்டை வேற யாரோ ஒருத்தர் எழுதியிருக்காரு, மியூசிக் வேற யாரோ போட்டிருக்காரு. இதெல்லாம் படத்தோட பாட்டு. நிறைய தடவை இந்த பாட்டெல்லாம் பாடக்கூடாதுன்னு தான் தோணும். ஆனா இந்த பாட்டெல்லாம் ஹிட் ஆயிருக்கு. அதே மாதிரி கான்சர்ட்ல இந்த பாட்டை பாட சொல்லி கேட்பாங்க நிறைய தடவை. அப்ப என்னால அங்க பாட முடியறது இல்ல, ஏன்னா நான் அதை எப்பவுமே பாடினது இல்ல. அந்த நேரத்துல ரெக்கார்ட் மட்டும் பண்ணிட்டு வந்துருவேன். மூவி கம்போசர்ஸ் தான் சொல்றாங்க. பிரச்சனை என்னன்னா, கைலாஷ்கர ரொமான்டிக் பாட்டை பாட சொன்னாலும் அதுலயும் அவரு இறைவன், ஆரத்தி, பூஜை, கடவுள் இதையெல்லாம் கொண்டு வராருன்னு சொல்றாங்க. ஆமா, என்ன ரஜித் சார், எனக்கு என்ன தோணும்னா, நிரந்தரமான அன்பு, நிரந்தரமான சத்தியம் எப்பவுமே இதுதான். மத்ததெல்லாம் வெறும் மாயை தான். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன மாதிரியான செய்திகள்லாம் கேட்கிறோம் நியூஸ்ல, பேப்பர்ல. உறவுகள்ல கூட கசப்பான அனுபவங்கள் ஏற்படுது, உறவுகள்ல கூட சில நம்பிக்கைகள் ஏற்படுறதில்ல. அதனால இது மாதிரி உண்மையான அன்பை கடவுள்கிட்ட செலுத்தினா அட்லீஸ்ட் மனுஷனோட வாழ்க்கையாவது நிம்மதியா இருக்கும்ல. அதான் நான் வேண்டிக்கிறேன். சரி, இதை வேணா நான் ஒத்துக்கிறேன். ஆனா பாடுற எல்லா பாட்டுலயும் சாகரத பத்தி ஏன் பாடுறீங்க? ஒரு பாட்டுல நீங்க பாடி இருக்கீங்க, छूले मुझे आराम से मैं मर जाऊं, ஆமா, உன் பெயரை சொன்னாலே तेरे नाम से जुलू, तेरे नाम से मर जाऊं. சார், இறப்பதே வாழ்வதற்கு முதல் படியாகும். இறப்பவனை உண்மையில் வாழ்கிறான். எல்லோரும் வாழ வேண்டும் என்றே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். நம்ம பெரியவங்க சொல்லிருக்காங்க, पंडित जी जो दाना मिट्टी में गलता है एक दिन वही फलता है. அழுகுவதற்கு யாரும் தயாராக இல்லை, ஆனால் உடனே பழுக்க வேண்டும். நிலவிற்கு எல்லாரும் செல்ல வேண்டும், ஆனால் சாக விருப்பமில்லை. அனுபவித்தால் தான் எல்லாம் தெரியும். ஒருத்தர் என்கிட்ட சொன்னாரு, கடவுள் எல்லாருக்கும் ட்ரைனிங் தான் கொடுப்பாரு, உங்களுக்கு ராக்கெட்டே கொடுத்திருக்காருன்னாரு. அதுக்கு நான் சொன்னேன், ஆமாங்க, ரொம்ப சரியா சொன்னீங்க. ராக்கெட் கொடுத்தது நல்ல விஷயம் தான், எனக்கு கொடுத்தது நீங்க அப்சர்வ் பண்ணிருக்கீங்க. ஆனா பின்னாடி எரியிற அந்த நெருப்பையும் பாருங்க, எந்த அளவுக்கு எரியுது. இதே மாதிரிதான், நீங்கள் சாகவில்லை என்றால் வாழ்க்கையின் உண்மையான சுவையை அனுபவிக்க முடியாது. ஒருத்தர் எதுவும் பண்ணாம, எந்த ஒரு உழைப்பும் இல்லாம, கஷ்டப்படாம ஏதாவது அச்சீவ் பண்ணிருந்தா நீங்க அவங்கள கவனிச்சு பாருங்களேன், அவங்களுக்கு அந்த வேல்யூவே தெரியாது. அதை அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாது. நீங்களும் எங்க வேல்யூ கொடுக்குறீங்க? உங்களை பாகுபலியில பாட சொல்லி கூப்பிட்டிருக்காங்க, ஆனா உங்களுக்கு அந்த படம் எவ்வளவு பெரிய படம், என்ன படம்னே தெரியல. அவ்வளவு பெரிய மியூசிக் டைரக்டர் கூப்பிட்டிருக்காங்க. சார், நான் வந்து உங்ககிட்ட அப்புறம் எல்லா பெரியவங்க கிட்டயும் இந்த வார்த்தையை சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த படங்கள் எல்லாம் சின்ன வயசுல இருந்து பார்த்து பழக்கம் இல்ல. அதனால எனக்கு இந்த படங்கள் மீது அவ்வளவா விருப்பம் இல்ல. நான் வந்து பாட போகும்போது நான் யோசிக்கிறது எல்லாம், அந்த பாட்டு நல்லா இருக்கணும், அப்புறம் அந்த பேமெண்ட்டும் நல்லா இருக்கணும். இதுதான், நான் பாடிட்டு வந்துடுவேன். அதுல பாவம் சில பேரோட படங்கள் வர்றதே இல்ல, ஒரு சிலதெல்லாம் ஓடவே ஓடாது. அதனால நான் கடவுள்கிட்ட வேண்டிக்குவேன், இவங்களுக்கெல்லாம் நல்லதே நடக்கணும்னு. பாவம் அவங்க ரொம்ப எக்ஸைட் ஆகி போட்டோ அது இதுன்னெலாம் எடுத்திருக்காங்கல்ல, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவங்களும் நல்லபடியா வெற்றி அடையணும். பாகுபலியில நான் பாட போகும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, இது ஏதோ சவுத் இண்டியன் படம், கூடவே தெய்வத்தோட ஸ்தோத்திரமெல்லாம் பாட வைக்கிறாங்க. ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன்னு நினைச்சேன். அதாவது சவுத்துல தான் நல்ல காரியங்களுக்கு ஒரு தொடக்கமா இருக்கும். சின்ன வயசுல இருந்து நான் பாடிக்கிட்டு வந்திருக்கேன், இதை இவங்க பாட வைக்கிறாங்கன்னு நினைச்சேன். அதனால ஒரு சவுத் படம்னு தான் நான் நினைச்சேன். இதெல்லாம் எப்படியும் ஹிந்தில எல்லாம் வரப்போறது இல்ல,
ஒரு நல்ல காரியம் நடந்தும் அது ஏதோ ஒரு மூலையில தான் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சு போயிட்டேன். அடுத்த நாள் எனக்கு அமெரிக்கா டூர் இருந்தது. அங்க தெலுங்கு ரேடியோ இன்ட்ரோல சொன்னாங்க, இப்ப நீங்க பாகுபலி படத்தோட பாட்டை பாடிட்டு வந்திருக்கீங்க, இது 5 லாங்குவேஜ்ல வரப்போகுது, ஹிந்திலையும் வரப்போகுதுன்னு சொன்னாங்க. அப்பதான் எனக்கு இந்த விஷயமே புரிஞ்சுது. ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் இட் இஸ். இந்த விஷயம்லாம் சொன்னதுக்கு அப்புறம் தான் எனக்கே புரிஞ்சுது சார். கடவுளே, இது பாகுபலி படம், பிரம்மாண்டமா எடுத்திருக்காங்க, அதுல நான் பாடின பாட்டும் வரப்போகுது. அப்பதான் இந்த விஷயம் நடந்தது. கபீர் என்னோட பையன், அவனோட சேர்ந்து ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்க போயிருந்தேன். நான் அவன்கிட்ட சொன்னேன், இந்த படத்தை நான் உன் கூட சேர்ந்து பார்க்கறேன்னு. மத்தபடி படங்கள்லாம் நான் பார்க்கறதில்ல. ஆனா சினிமா ஃபீல்டுல எப்பவும் ஒரு கம்ப்ளைண்ட் இருக்கு. உங்களுக்கு படங்களால இவ்வளவு பேர் கிடைச்சிருக்கு, அதோட எல்லாரும் உங்களை பாராட்டுறாங்க. ஆஹா. அப்படி இருந்து நீங்க சினிமாக்காரங்க கிட்ட இருந்து விலகி இருக்கீங்க. சினிமால பார்ட்டி நடந்தா கைலாஷ்கர் போறதில்ல, அவார்ட் ஃபங்க்ஷன் நடந்தா கைலாஷ்கர் போறதில்ல. இது உங்களுக்கு தப்பா தோணலையா? ரஜித் சார், நான் இயற்கையோட ஆச்சரியத்தை பாருங்களேன். நான் அதிக அளவு டிராவல் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஏதாவது ஒரு இடத்துல இருந்து அழைப்பு வந்தா அப்ப நான் அவைலபிளா இருக்க மாட்டேன். நான் ரொம்ப ஒழுக்கமா வாழ்றேன். கடவுளே, நீங்க எனக்கு இவ்வளவு கொடுத்துருக்கீங்க, ஆனா டைம் கொடுக்கல. ஆரம்பத்துல நேரம் நல்லா இல்ல, இப்ப நேரம் இல்ல. ரொம்ப நல்ல விஷயம் சொல்லியிருக்கீங்க. பப்ளிக் யாராவது கேள்வி கேட்கறீங்களா? ஷாருக் கானோட ஒரு படத்துல உங்களை அவரு பாட வச்சிருந்தாரு. அப்புறம் அதே பாட்டை வேற ஒரு சிங்கரை வச்சும் பாட வச்சிருந்தாரு. அது உண்மைதானா? அது ஆரம்ப காலத்துல நடக்கும். ஆரம்ப காலத்துல இருந்து பாத்தீங்கன்னா அந்த கால் ஷாருக் கான் சார்ட்ட இருந்து வர்றதில்ல. அவரு பெரிய ஆளா இருக்கிறதுனால ஒவ்வொரு நியூஸும் அவர் பேர்ல இருந்து வருது. அவருக்கு இந்த விஷயமே தெரியாது. யாரு புதுசா பாடினாங்க, யாரு ரீப்ளேஸ் ஆனாங்க, இதெல்லாம் மியூசிக் டைரக்டர்ஸ், ப்ரொடியூசர்ஸ் அவங்களுக்குள்ளதான் நடக்கும். அதனால அவங்க பேரை சொல்லிக்கிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணக்கூடாது. ஆரம்பத்துல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும், அது நடக்கணும். ஆனா நீங்க இந்த விஷயமும் சொல்றீங்கல்ல, நாங்க பாடின பாட்டுல ஆடி ஆடி ஹீரோஸ் எல்லாம் பணம் சம்பாதிக்கிறாங்கன்னு. நான் ஏன் அப்படி சொல்றேன்னா சார், அதாவது உண்மையான இசைக்கு, உண்மையான இசை கலைஞர்களுக்கு அதிக அளவுல மதிப்பு கொடுக்கணும். நம்ம ஊர்ல இருக்கிற இந்த ஆடியன்ஸ், ரஜித் சார், நான் என்ன கேக்குறேன்னா, நீங்க வெளிநாட்டுக்கு போகும்போது உங்களுக்கு இந்த மாதிரி ரெஸ்பான்ஸ் கிடைக்குமா? அதாவது வெளிநாட்டு ஆர்டிஸ்ட் இங்க வந்தா கிடைக்கிற மாதிரி. அப்ப நான் உங்ககிட்ட சொல்லுவேன், நான் வெளிநாடு போகும்போது எல்லாம் நம்ம நாட்டுக்காரங்க தான் இருப்பாங்க, நம்ம இந்தியன்ஸ் தான் இருப்பாங்க. சில பஞ்சாபிஸ் இருப்பாங்க, சில குஜராத்திஸ் இருப்பாங்க, மராட்டியர்கள் இருப்பாங்க, இப்படி எல்லாம் கலந்து சில பேர் இருப்பாங்க. இப்படியெல்லாம் தான் இருக்கும். அதாவது வெளிநாட்டுக்காரவங்க எனக்கு ஆடியன்ஸா இருக்க மாட்டாங்க. ஆனா அவங்க இங்க வந்தா நம்ம ஆட்கள் பிளாக்ல டிக்கெட் எல்லாம் வாங்கி போட்டி போட்டுக்கிட்டு பாப்பாங்க. அதாவது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, அதாவது நம்மளோட இசை கலைஞர்களுக்கு இங்கேயும் ஒரு நல்ல பிரதிபலிப்பு கிடைக்கணும், இன்னும் கொஞ்சம் மதிப்பு கூடணும். இங்க இருக்கிற கிளாசிக் மியூசிக் ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா கொஞ்சம் குறைவா தான் இருப்பாங்க. அதனால இதுல மாற்றம் ஏற்படணும்னு தான் நான் நினைக்கிறேன். அதனாலதான் நான் ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஒருவேளை ஏதாவது ஒரு ஆக்டர் இருந்தா அவர் ஒரு பாடகர் பாட்டுக்கு டான்ஸ் ஆடுவாரு, யாரோ எழுதியிருப்பாங்க, கம்போஸ் யாரோ பண்ணிருப்பாங்க, வேற ஒருத்தர் பாடியிருப்பாங்க. ஆக்டர் வாயை மட்டும் அசைப்பாங்க, இப்படி பண்ணிட்டு வாயை மட்டும் அசைச்சு கொஞ்சம் உடம்பு இப்படி இப்படி பண்ணுவாங்க. கோடி கணக்கில் வாங்கிட்டு போவாங்க. இங்க குடும்பத்துல இருக்கிற செல்ல பைத்தியங்கள்லாம் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவங்க தான் கோடியவே அள்ளி கொடுத்திருப்பாங்க. நான் அவங்களுக்காக தான் பேசுறேன். என்னுடைய உறவுகளே, என்னுடைய குடும்பத்தார்களே, என் இந்தியர்களே, என்னுடைய ஆடியன்ஸ், நீங்க எல்லாரும் கொஞ்சம் திருந்துங்க, புரிஞ்சுக்கோங்க. பொய்ய உண்மைன்னு நினைக்காதீங்க, உண்மை என்னன்னு ப்ரோமோட் பண்ணுங்க. அப்ப இது கைலாஷ் கொடுத்துருங்க. சார், ஒரு பாட்டு பாடுங்க ப்ளீஸ். நான் உங்களுக்காக சையா பாட்டு பாடுறேன். सैया सैया बनके माला प्रेम की तेरे तन पे झर झर जाऊं, मैं बैठूं नैया प्रीत की संसार से तर जाऊं, मैं तेरे प्यार से तर जाऊं. सैया सैया